அதாவது நிறைய பிரச்சனை இருந்தது. பட் ஸ்டில் அதை வந்துட்டு நாங்கள் எதுவும் கண்டுக்க மாட்டோம். வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் போகிறேன். ஆனால் ஒரு நாள் வந்து ப்ரூவ் பண்ணுவேன், அவ்வளோதான். நாம் தமிழர் கட்சியின் இளைஞர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக வீரப்பனின் மகள் வித்யாராணி பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கு. எங்க அப்பா வச்சு எத்தனையோ கட்சி வந்து அரசியல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அவரோட மகளாகிய நான் வந்துட்டேன். வந்தோன்னு சொல்றாங்க கிரிமினல் பேக்ரவுண்ட்ன்றாங்க. இப்படி பேசுறீங்கல்ல, இத்தனை அரசியல்வாதிகளுக்கும் ஒரு தெம்பு திராணி தைரியம் இருந்தா உங்களோட சொட்டு பட்டியலை வெளியிடுங்கடா பாப்போம். நான் வெளியிட தயார். நான் சும்மா விடுவேன் நினைச்சீங்களாடா? காலம் எனக்கு கை கொடுக்கும். என் தந்தையின் உயிர், என் தந்தையின் எண்ணம், என்ன ஓட்டம் என்னை சுற்றியே தான் இருக்கு. அதை மறந்துடாடு. நான் வருவேன். என் தந்தையாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்தர்கிட்ட உங்ககிட்ட வருவேன். மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளை செய்வேன். எவனை கேள்வி கேட்கணுமோ கேட்பேன். மக்களுக்கான போராளியா வாழ்வேன். மக்களுக்கான போராளியா சாகுவேன். இது தந்தையின் மீது ஆணை. எனக்கு வாய்ப்பளித்த என் சித்தப்பா செந்தமிழன் சீமான் மீது